Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போறோம். ஐடிக்கு டிசம்பர் 2023 எக்ஸாமினேஷன் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சோ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு 3 மெத்தட் வந்து கொடுத்திருக்காங்க. ஆஃப்லைன் சலான்ல பே பண்ணிக்கலாம். இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங் மூலமா பே பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணி பே பண்ண ட்ரை பண்றீங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஆக மாட்டேங்குது. நிறைய பேருக்கு டெபிட் கார்டு யூஸ் பண்ணும்போது வந்து பேமெண்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் சலான் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆஃப்லைன் சலான் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் சலான் வந்து ஜென்ரேட் ஆகும். அதை வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு நீங்கள் வந்து ஆஃப்லைன் சலான் மூலமாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் பே பண்ணவே முடியல, டெபிட் கார்டில் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி முடியலன்னா நீங்கள் ஆஃப்லைன் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். முக்கியமானது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க, அதாவது ஆஃப்லைன் சலான் வச்சு பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே ரெசிப்ட் வந்து ஜெனரேட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து மற்ற 2 ஆப்ஷன் மூலமாக ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணால் மட்டும்தான் வந்து இங்கே ரெசிப்ட் எடுக்க முடியும். ஆஃப்லைன் சலானில் பண்ணுறவங்களால இங்கே ரெசிப்ட் வந்து எடுக்க முடியாது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளிங்க் ஆகும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு முக்கியமானது பார்த்தீங்கன்னா எல்லோ பேஜை வந்து கிராஸ் பண்ணிட்டோம், ஆனால் அரியர் பேப்பர் வந்து செலக்ட் பண்ணல. அந்த மாதிரி இஷ்யூ வந்து இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. அதனால தான் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். எல்லோ பேஜை வந்து ஒன்ஸ் நம்ம கிராஸ் பண்ணிட்டா அகைன் வந்து நம்மளால் எந்த எடிட்டுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து பேப்பர் செலக்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து அரியர் பேப்பரை வந்து செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இப்போ அதுக்கும் சேர்த்து ஃபீஸ் பே பண்ணணும்னா நீங்கள் ஒன்றும் யூனிவர்சிட்டிக்கு போகணும், இல்லைனா யூனிவர்சிட்டிக்கு வந்து மெயில் போட்டு ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா சென்டரும் மாற்றி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அகைன் வந்து மாற்றி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த எல்லோ பேஜில் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பேஜுக்கு வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அங்கேயே வந்து மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்ஸ்ட்ரக்ஷன் போடும்போதே மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் மெயில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்குன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸாம் இருக்கா அப்படின்ற மாதிரியே டவுட் இருக்குது. A22 பேட்ச் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. A21 பேட்ச் வந்து என்னால் அரியர் பேப்பர் எழுத முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ A23 தவிர மற்ற எல்லாருக்குமே எக்ஸாம்ஸ் இருக்குது. எல்லாருமே வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த டிரான்சாக்ஷன் பண்ணும்போது தான் இஷ்யூ வந்து அதிகமாக வருது. ஸோ இது எப்போவுமே வர்றது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து அட் அ டைமில் யூஸ் பண்ணுறதுனால இந்த டிரான்சாக்ஷன் ப்ராப்ளம் வருது. ஸோ டைம் இருக்குது, பொறுமையாகவே வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எப்போ வேணால் ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் வந்து வெப்சைட்டில் போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. நிறைய கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா 1 by 1 எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து டைம் டேபிள் பற்றி கேட்டிருந்தீங்க. சூன் டைம் டேபிள் அப்டேட் பண்ணிடுவாங்க. மேபி எலெக்ஷன் டேட்காக வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. வெப்சைட்டில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.